ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 300வது நாமா திருப்பெயர் பிங்களாக்ஷாய நமஹா. கோபத்தினால் சிவந்த கண்களுடையவனுக்கு நமஸ்காரம். யார் மேலே? யுத்தகலத்தில் பகைவரை பார்த்து கோபித்து சிவந்த கண்களுடையவன். இதே திருப்பெயர் இன்னும் வேறொரு இடத்துல 342வது நாமாவிலையும் வரது. அதற்கு வேறொரு அர்த்தம் அங்கே சொல்கிறதாக இருக்குது. அதனால் தன் பக்தர்களுக்கு எந்த காலத்திலையும் சிரமம் வராமல் எப்படி ஒரு தாயார் தன் குழந்தையை ரட்சிப்பாளோ அந்த மாதிரி ரட்சிக்கக்கூடியவர். இப்போது ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. எந்த ஹிரண்யகசிப்புவுக்கு நரசிம்மாவதாரத்தில் பகவானுடைய கை நகங்கள்லாம் அவனை அழிக்கக்கூடிய ஆயுதங்களாச்சு. ஆனால் அதே கையில் தான் பிரகலாதனை தலையில் தூக்கி வச்சு அனுகிரகம் பண்ணினார். இது பாகவத்தில் வருது. நல்ல உதாரணம் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இதை சங்கர பகவத்பாதர்கள் பிரபஞ்சசாரத்தில் நிருசிம்மனுடைய மந்திரத்தை பற்றி சொல்கிற இடத்துல சொல்கிறார். எந்த சிங்கத்தினுடைய பல் மற்ற மிருகங்களுக்கெல்லாம் யமனாக இருக்குது, ஆனால் தன்னுடைய குட்டிக்கு அதுவே படுத்துக்கக்கூடிய பஞ்சனையாக இருக்குது. வாயில தானே கவ்வி எடுத்துக்கிறது. அப்படி இருக்கிறதுனால பகவானுடைய பக்தர்களுக்கு கோரம்னோ அவன்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு விகாரமான ரூபங்கிறதே கிடையாது. ஆனால் தன் பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கு தான் எப்படி விதமான ஒரு இதுலையும் இருந்து அனுகிரகம் பண்ணுவார், அவர்களை அதுக்காக தூர தள்ளிடுவாருங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமான ஒன்று. அதற்காக அந்த மாதிரி சிவந்த கண்ணோடு இருக்கிறவர் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். சிவந்த கண்களுக்கு இது செம்பழுப்புன்னு பேர், பிங்களம்ங்கிறது. சிவந்தங்கிறது உத்தம லட்சணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அது கருணையினுடைய அடையாளமாக பக்தர் மேலே விழிக்கிறதும் இருக்குது. சுப்பிரமணிய சுவாமிக்கு 6 முகங்களில் ஒவ்வொரு முகங்கள் ஒவ்வொரு காரியம் செய்கிறது, ஒவ்வொரு கண்ணுக்கு ஒவ்வொரு மகிமை இருக்குன்னு சொல்லுமா போல சாஸ்தாவும் துஷ்டர்களுக்கு பிங்களமான ஒரு கண்ணாவும், அதே தன் பக்தர்களுக்கு கருணை தோர்ந்த ரத்தமான சிவந்த கருணையுள்ள கண்களோட அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறதும் இருக்கிறதுனால எதிரிகளை அனுப்பக்கூடிய யுத்தகலத்தில் அவர்களை பார்த்து அதனையே தள்ளி அமைக்கக்கூடிய சிவந்த கண்களை உடையவர் அப்படின்னு இந்த நாமாவான தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.